ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஆலு பராத்தா பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த டாக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த கேப்பில் நம்ம தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஜீரகம், கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் கொரியாண்டர், ஆனியன், இது கருஞ்சீரகம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது லைட்டாக குக் ஆனால் போதும். நம்ம அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தான் குக் பண்ண போகிறோம். இது கஸ்தூரி மெத்தி, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மேத்தி ஃப்ளேவரோடு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பொட்டேட்டோ இப்போ மேஷ் பண்ணதை நான் போட்டுக்கலாம். இது கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஜீரகம் சேர்த்துறனால கருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அது நல்லா ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள், அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரக பவுடரும் மறுபடியும் ஆட் பண்ணி அப்புறமா சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன். சாட் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அசல் பானிபூரி சாப்பிட்ற ஒரு ஃபீலுக்கு கொண்டு போகும். ரொம்ப குக்காக வேணால், அந்த மசாலா மட்டும் உங்களுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம கொரியாண்டர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் இதை ஸ்டஃப் பண்ணி குக் பண்ண தான் போகிறோம். இப்போது நம்மளுக்கு ஊறிடுச்சு. இதை நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம அந்த டாக்கை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த சைஸில் பால்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரை பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழி பண்ணிக்கணும். நம்ம ஸ்டஃப்பு உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்லா குழி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா அது பிதுங்கிட்டு வெளியவும் வரக்கூடாது, ரொம்ப மாவு இருக்கவும் கூடாது. கரெக்டான அளவு மாவு வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃப்பும் நம்ம கரெக்டான அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப அதிக ஸ்டஃப் வச்சிங்கனாலும் வெளியே பிதுங்கிரும். மாவோட அளவிலிருந்து பாதி சைஸ் சின்னதாக எடுத்துக்கோங்க ஸ்டஃப்பை. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறனால உங்களுக்கு வெளியே வர மாதிரி தெரியும். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சா எப்படி வரும், அதிகமாக வச்சா எப்படி வரும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், பாருங்கள் வெளியெல்லாம் வருது. இப்போ நம்ம அதை எடுத்துட்டு இதை நீட்டாக இப்படி ஸ்டஃப் பண்ணி உள்ளே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துட்டு அப்புறமா அதை தட்டிக்கணும். இது கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததில் கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவு எடுக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த ஸ்டஃப் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சைஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நல்லா அப்படியே ஈவனாக பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மாவு நல்லா தட்டிட்டு மெதுவாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அமுக்குனிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப மெல்லிசாவும் போட வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் போட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈவனாக போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணது உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். இப்போ நான் செகண்டாக போட்டது அவ்வளோவா வந்திருக்காது. நீங்கள் அந்த சைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன்.
நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான டேஸ்ட் கிடைக்கும். இப்படிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி லைட்டாக உப்பி வரும்போது நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். வீக்கெண்டில் ஸ்பெஷலான டிஃபன் சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா டைம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாவு கரெக்டாக ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். கரெக்டாக ஒரு 20 to 40 minutes ஊறிச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். 300 grams கர்ட் எடுத்திருக்கேன். தயிரில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இது 3யும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு இந்த ரெசிபி சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தஹி பூரி தேடி சேட்ஜி கடைக்கு போகவே மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.